மிஸ்டேக் இருக்கு. எப்படி இந்த क्वेश्चन பேப்பர் வரும் சொல்லுங்க? எல்லாம் வந்து சேருது. யாரு? ஆமா, நீங்க யார் பேசுறது? ஏய், யாரா நீ? நீங்க நியூஸ் எல்லாம் பார்க்கறது இல்ல போல. மாணவனை எடுத்த ஆசிரியரை மாணவன் தலையை வெட்டி கொன்றான். வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வே, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். புதுசா ஒரு ஸ்கூலுக்கு பிரின்சிபலா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. சரி, ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும், எல்லாரையும் ஆட்டி படைக்கிறோம். புதுசா நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிற பிரின்சிபலுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பத்தி இன்னும் தெரியல. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சோண்டு பாடம் சொல்லி கொடுத்தாலே ஒழுங்கா புரியாது. ஆனா அவரு நிறைய சொல்லி கொடுக்க சொல்றாரு. பிள்ளைங்களாம் ரொம்ப பாவம். உங்களுக்கு ஒரே நாள் இவ்வளவு ஒர்க்கு கொடுக்க கூடாது இல்ல, கொஞ்சம் தான் தரணும். எல்லாரும் சின்ன பசங்கப்பா, அவங்க எப்படி படிப்பாங்க அதுக்குள்ள? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? பிள்ளைங்க 12th வந்துட்டாங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு அடிஷன் சப்ரேஷன் கூட பண்ண தெரியல சார். அதெல்லாம் தெரியுமா? சரி, ஆனா எப்ப கத்துக்கிறது? அவங்க பிள்ளைங்க ரொம்ப மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க தான் ஒழுங்கா சொல்லி தரலையா? இல்ல, நான் இல்ல, அவங்க எனக்கு தோணுதுனா டீச்சர்ஸ் தான் ஒழுங்கா கோஆபரேட் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. நம்ம பல வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு தெரியாத நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி. அவர் வந்து பெருசா பேசிக்கிட்டு இருக்காரு. யாருக்கு அவர் புதுசா சேர்த்து விட்டுருக்கீங்க வேலைக்கு? ஒண்ணுமே தெரியல அந்த ஆளுக்கு. இப்போதானே நான் புது பிரின்சிபலா ஜாயின் ஆயிருக்கேன். நீங்க போக போக பாருங்க நான் எப்படி ஸ்கூலை டெவலப் பண்றேன்னு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டாப் டு பாட்டம் கிளியரா இருப்பாங்க. போன வாட்டி நிறைய பேர் ஃபெயில், அதனால மேனேஜ்மென்ட்க்கே கெட்ட பேரு. இந்த வாட்டி நீங்க ஒழுங்கா பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. என்ன விட்டுட்டீங்களா பொறுப்பு? நான் இப்பதான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறேன். அவங்களுக்கு அடிஷன் தெரியல, சப்ட்ராக்ஷன் தெரியல, மல்டிப்ளிகேஷன் கூட தெரியல. பாத்துக்கோங்களேன், அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இது சொல்லி தர டீச்சரோட பிரச்சனையா இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெப்பாசிட்டி இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இனிமே அந்த பிரச்சனை வராது. ஏன்னா இப்ப நான் பிரின்சிபலா வேலைக்கு சேர்ந்துட்டேன் இல்லையா, அந்த பிரச்சனை வராம இனிமே நான் ஸ்கூல்ல பத்திரமா பாத்துப்பேன். பசங்க பாத்ரூம்ல இருக்கிற டியூப் லைட் டேப் எல்லாம் உடைச்சிடுறானுங்க, எப்படி சமாளிக்க போறீங்க? அது வந்து சார் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் உடைக்கிறானுங்க. ஆமா, நான் பாத்துக்கிறேன் சார். தலை வலிக்குது. ஒழுங்கா எடுக்க முடியாதா? இவ்வளவு சிம்பிளா எடுத்துட்டு இருக்கீங்க, என்னங்க இதெல்லாம்? பிரின்சிபலே வாய் பொத்திட்டு இருக்காரு. வைஸ் பிரின்சிபல் எதுக்கு ஓவரா சொல்றாங்க? எந்த வேலையும் இப்படியே பண்றதுல சம்பளம் மட்டும் வாங்க வேண்டியது. क्वेश्चन பேப்பரை பிரிண்ட் எடுக்க சொன்னா கையால எழுதிட்டு இருக்கீங்க. என்ன வேலை பாக்குறீங்க? போங்க சீக்கிரம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முடிங்க. இதுக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்க மாட்டேங்குதே, என்னால முடியலப்பா. உலகம் போல திட்டு வாங்குறோம். இதுல அவ்வளவு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. எப்படி இந்த क्वेश्चन பேப்பர் வரும் சொல்லுங்க? எல்லாம் வந்து சேருது. அட பாவி, கீழ தூக்கி போறியடா. மறதான் புது பிரின்சிபல். ஆமா, வணக்கம். நாங்க இவர்தான் புதுசா வேலைக்கு எடுத்துறோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? முகேஷ். அவர்தான் சார், முகேஷ். இதுக்கப்புறம் போக போக நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நீங்க இத சுத்தி பாருங்க. இது நான் எப்படி இருக்குன்னு மேனேஜ்மென்ட் பாருங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தாங்க இத கார்டு வச்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு விசிட்டிங் கார்டை பிரிண்ட் பண்ணிக்கங்க. வேணும்னா இது வச்சு நான் அனுப்பிடுது. வேறனா யூஸ் பண்ணிக்கங்க. ஓ சரி சரி, ரொம்ப நன்றி. இவங்கள்ட்ட எல்லாம் ஸ்கூல்ல எப்படி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம், வாங்க புது பிரின்சிபல். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி, வந்து உட்காருங்க. டீச்சர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸ்டூடண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சு போச்சு. டீச்சர்ஸ் எப்படி எனக்கு தெரியல. அவங்க சொல்லி தரவே அழுப்புப்படுவாங்க. அதனாலதான் ஸ்டூடண்ட்ஸ் அப்படி இருக்காங்க. சில பேர் சம்பளம் மட்டும் வாங்கிட்டு ஒழுங்கா சொல்லி தராதவங்களும் இருக்காங்க. நீங்க தான் பாத்துக்கணும். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா வேலையை விட்டு தூக்கிருங்க இமீடியட்டா. நமக்கு தான் லாஸ். நீங்க சொல்றபடி பார்த்தா எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கணும் போலயே. பரவாயில்ல விடுங்க, நான் இனிமே பாத்துக்கிறேன். அவங்களை ஒழுங்கா வேலை பார்க்க வைக்கிறது என் பொறுப்பு. நீங்க கவலையப்படாதீங்க. சரி, முன்னாடி நான் பிரின்சிபலா வேலை பார்த்த ஸ்கூல்லாம் வேற லெவலா இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டான் ஆன்சர் பண்ணுவாங்க. இங்க எப்படி டோட்டலா வேற மாதிரி இருக்கு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு பாருங்களேன். டீச்சர்ஸ் எல்லாரும் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு வெளியே வந்தா இங்கே டென்ஷனா தான் இருக்கு. ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? சரி, நாங்கள விடுங்க விடுங்க, பாத்துக்கலாம். எதுக்கு இவரு டென்ஷனா வராரு? ஆமா, சம்பளத்துல கம்மியா கொடுத்துட்டு ஏன் டென்ஷனா வராராம்? ஐயோ, என்னால முடியல. ஏன் சார் உங்களுக்கு வந்தா தெரியும். அவர் லோயர் கிளாஸ்க்கு நடத்துறாரு, அதனால சம்பளம் கம்மி. நம்ம ஹையர் கிளாஸ்க்கு நடத்துறோம், அதனால சம்பளம் அதிகம். அதுக்குமே கோபப்படுறாரு. இத்தனை நாள் ஹையர் கிளாஸ்க்கு தான் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா இந்த புது பிரின்சிபல் வந்து என்ன லோயர் கிளாஸ்க்கு போட்டாரு. எனக்கு ஒரே கோபம் வருது. இது வந்து சார் ஸ்கில் பேஸ்டு, ஸ்கில்ல பொறுத்து தான் நாங்க தர முடியும். இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த பிரின்சிபல் ஒழுங்கா இல்ல போல, அதனாலதான் அவர் ஹையர்ல வேலை பார்க்க விட்டுருக்காரு. இப்போ உங்களுக்கு வந்து உண்மையில தெரிஞ்சிருக்கு பிரின்சிபல் சார். புது பிரின்சிபல் சார் நல்லா வேலை பாக்குறீங்க. கோபி சார் எதுக்கு புது பிரின்சிபலுக்கு ஜால்ரா போடுறாரு? அப்பதானே இவருக்கு சம்பளம் குறையாது. அது சரி, கோபி சார் லோயர் கிளாஸ்க்கு தான் நடத்தணும். ஆனா இன்னும் அந்த பிரின்சிபலுக்கு உண்மை தெரியல. ஏன்னா இவர் ஜால்ரா போடுறாரு. சரி சரி, விடுங்க சார். இதை பத்தி பேச என்ன ஆக போகுது? எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க சார். ஸ்கூல்
எங்க வந்தாலும் ஸ்கூலை பத்தியே பேசிக்கிட்டு நிம்மதியா சாப்பிட விட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் ஸ்கூலை டெவலப் பண்ணணும்ட்டு. வைஸ் பிரின்சிபல் ஜங்கு, உங்க மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது. ஆனா கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கங்க, நம்ம ஸ்கூலை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிக்கணும்ல. நான் எதுவுமே சொல்லலையா சார்? எதுவுமே சொல்லலையா? இல்ல உங்க மூஞ்சி பத்தில புரியுதுன்ற. சுதா சார், நீங்க வந்து சாப்பிடலையா? நீங்க போங்க சார், போய் சாப்பிடுங்க சார், நான் வரேன் பொறுமையா. அட என்ன சார், வாங்க சார், ஜாயின் பண்ணி சாப்பிடுங்க. சரி, இவ்வளவு சொல்றீங்க, நானும் வரேன். உங்களுக்கு சாண்ட்விச் வேணுமா? அதை நான் பண்ணி எடுத்துட்டு வரேன். ரொம்ப நல்லா இருக்கும், நான் டிஃபரெண்டா பண்ணுவேன். எடுத்துட்டு வாங்க சார், உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு கிளாஸ் எடுக்கிறத தவிர மீதி எல்லா திறமையுமே இருக்கு. ஓ அப்படிங்களா? என்ன எல்லாரும் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். சூப்பர் சார். நல்லா இருக்கு. இன்னும் கூட வேணும்னாலும் செஞ்சு தரேன். இருக்கு, உங்களுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன், நான் கொண்டு வரேன். என்னங்க இதோ வந்துகிட்டே இருக்கு பாருங்க அடுத்த சாண்ட்விச். இது ரொம்ப நல்லா இருக்கு சுகா சார், நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க. ஆமா ஆமா நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. நல்லா இருக்கு. நான் சமைச்சது சூப்பரா இருக்கு. நீங்க சமையல் நல்லா பண்றீங்க சுகா சார். யாருக்காச்சும் இன்னும் வேணுமா? எனக்கு கொண்டு வாங்க. வந்து எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே. ரொம்ப நேரமா ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு, யாராச்சும் போய் எடுங்களாப்பா. நைட் 11 மணிக்கு யார் சார் கால் பண்றோம்? ஓ சாப்பாடு ரொம்ப டேஸ்ட். இன்னொரு வாட்டி திரும்பவும் கால் வந்து எடுத்துக்கலாம் சார். நட்ராத்திரி நிம்மதியாக கூட மாட்டாங்க, ஃபோன் பண்ணி யாராச்சும் தொலை பண்ணிட்டே தான் இருக்காங்க. மற்றவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. லேட் நைட்லி ஸ்நாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே சார்? உங்களுக்கு தான் சார் செய்கிறேன் நான். அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி பார்க்கட்டும், ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கட்டும். நல்லா இருக்கு. ஆமாம், உங்களுக்கு பயங்கரமான மூளை சார். நாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. ஓ நான் வந்துட்டேன். யார் தான் கால் பண்றதோ தெரியல. மணி 12 ஆயிடுச்சு சார். யாரா நீங்களா? இருங்க, ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவோம். யார் பேசுறது? ஹலோ, யார் பதில சொல்ல மாட்டீங்க? யாருங்க? யாரா நீ? ராத்திரி 12 மணிக்கு கால் பண்ணி புரட்சி கேக்குற? ஹலோ, யாரு? ஆமா, நீங்க யார் பேசுறது? யாரா நீ? முதல்ல பேர் என்னடா? இது யார் நீ முதல்ல பேசுறது? தைரியம் தான் பேரை சொல்லு. ஸ்கூல் ஸ்டூடண்ட் தானே நீ? தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பேசிட்டு இருக்கியான்ட்ட? நான் தான் பிரின்சிபல் தெரிஞ்சுக்கிட்டே வேணும்ட்டு பிராங்க் கால் பண்றியா? இரு, நான் ஸ்கூல்ல வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். இல்லை மட்டும் பாரு, ஈஸியா என்ன மாட்டி பண்ணி வரேன். இரு, அடுத்து எனக்கு ஒரு கால் வருது சார். இங்க பாருங்க. ஹலோ, யார் பேசுறது? கண்டிப்பா ஸ்டூடெண்டா தான் இருப்பீங்க. ராத்திரியான தூங்கடாம சாவடிக்கிறீங்கடா எங்களை. அப்பயும் டீச்சரை டவுட்டை தீர்த்து வைக்கிறது நம்ம கடமை. கிளாஸ்ல வர டவுட் அப்படி என்ன உனக்கு போன்ல வந்துச்சுன்னு கேக்குறேன். ஏன் போன் பண்ணி கேக்குறான்? அப்படி என்னதான் டவுட்னு கேளுங்க சார், அதுக்குள்ள கட் பண்ணிட்டீங்க. ஹலோ, யார்ப்பா பேசுறது? என்ன வேணும்? தம்பி, காலையில போன் பண்ணி கேளு. இந்த அத்தராத்திரில கால் பண்ணி கேட்டுட்டு இருக்க. என்னப்பா வேணும் இப்போ உனக்கு? தம்பி, இந்த ரோட்டிக்கு கொஞ்சம் என்ன இப்ப கேளுப்பா. என்ன சார் இதுல தம்பி, இங்க பாரு, நீ யாருன்னு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோயேன், பிரச்சனை வேற மாதிரி போயிடும். நீ யாரும் தெரியாம மூஞ்ச காமிக்காம போன்ல பேசிட்டு இருக்க. இரு, நேர்ல வந்து பாத்துக்கிறேன். ஸ்டார்டிங்ல பிள்ளைங்களாம் பாவன்னு பேசிட்டு இருந்தோம். அவங்க பண்ற வேலைகளை பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? வெட்டியா கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க டைம் பாஸுக்கு. நானும் பசங்களாம் வளர்ந்துட்டாங்க, அடிக்க கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனா வேலைக்கு ஆகுது போல, அடிச்சா திருந்துவானுங்க. நாளைக்கு பாருங்க சாப்பிட்டு எடுத்துட்டு போய் ஒரே வீசுதான். அட ஏன் சார்? பின்ன சார், அடிச்சாதான் திருந்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு வாயால பேசலாம் கேட்க மாட்டேங்கிறானுங்க அவனுங்க. அடிச்சாதான் திருந்துவானுங்க எனக்கு தெரியும். நீங்க நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்ல போல. மாணவனை எடுத்த ஆசிரியரை மாணவன் தலையை வெட்டி கொன்றான், கொலை மிரட்டல்கள் அதிகரித்தன அப்படின்னு நேத்து தான் போட்டாங்க நியூஸ்ல. நமக்கு என்ன சார்? அதானே ஆரம்பிச்சிருந்தானே அடிக்க போறாரு. நானும் திட்ட கூட மாட்டேன். ஏன்னா இப்பெல்லாம் பசங்க திட்டினா மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆரம் சார், ஒரு பையனை நீங்க அடிச்சு போட்டீங்களாம்ல, அந்த பையன் அழுதுகிட்டு இருக்கான். ஆரம் சார், காலி இனிமேல் அவசரப்பட்டு கை வச்சிட்டீங்களா சார்? என்ன சார் இது? எப்படி நீங்க ஸ்டூடண்ட் மேல கை வைக்கலாம்? அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதால எப்படி நீங்க கை வைக்கலாம்? திட்ட கூட கூடாது அவங்கள. ஆரம் சார், நான் இப்ப என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன் சொல்லுங்க? நீங்க என்ன பண்ணல? இதனால ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேரு. அது மட்டும் இல்ல ஆரம் சார், நீங்க ஒரு பையனை புருவத்தை சேவ் பண்ணிடுறேன்னு மிரட்டி இருக்கீங்க. இது எப்படி நியாயமாகும்? படிக்கல புருவத்தை சீவுவீங்களா நீங்க? இது எவ்வளவு பெரிய மிரட்டல் தெரியுமா சார்? புடிச்சு உள்ள போட வேண்டியது. ஒரு கேஸ்ல ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. ஆரம் சாருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. அடுத்தவங்களை வேலை எடுத்துக்கிறது எங்களுக்கு ஒரே வழி. ஆரம் சார், ஒரு பையனை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கீங்க, இன்னொரு பையனை மிரட்டி இருக்கீங்க. வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது போலீஸா? சார் சார், என்ன சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். எனக்கு அதுவும் தெரியாதுப்பா. இன்னைக்கு ஸ்கூல்ல வேற லெவல் சம்பவம் இருக்கு போலயே. எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் வாங்க.